Hi all, this is Sanati from Saudi Arabia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய பர்த்டே விழாக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது நியூ கமர்ஸ் வந்து எங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஆக்சுவலி என்னுடைய பிளான் இன்றைக்கி வேலைக்கு போகலான்னு ஒரு பிளானிங்கில் தான் இருந்தேன். நேற்று பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்கா வந்து வேலைக்கெலாம் போகாதம்மா, இன்றைக்கி ஒரு நாள் வந்து எங்களோட இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி புள்ள ஆசைப்பட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து லீவ் எடுத்தாச்சு. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா பர்த்டேக்கு வந்து நான் லீவ் போட மாட்டேன், லீவ் கேட்பேன், பட் வந்து லீவ் கிடைக்காது. பட் வந்து நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். இந்த டைம் வந்து சரி வந்து லீவ் கேட்டு பார்க்கலாமேன்னு வந்து எடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கனிஷ்காட்ட கேட்டேன் வந்து வெண்பொங்கல் செய்யலாமான்ட்டு. வெண்பொங்கல்லாம் வேண்டாம், எனக்கு சக்கரை பொங்கலே செஞ்சுடு அப்படின்ட்டா. சரி சக்கரை பொங்கல் வச்சு சாமியும் கும்பிட்டுலாம் அப்படின்னு வந்து நாங்கள் சாமியும் மார்னிங்கே கும்பிட்டாச்சு. நான் கிச்சன் போன நேரமாக பார்த்து கனிஷ்கா பார்த்திங்க அப்படின்னா பலூன்லாம் எடுத்து அவங்க அப்பாவை வச்சு ஊத வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெட்டில் வந்து போட்டிருக்கா. இந்த ரூமுக்கு வந்து என்னை வரவே விடலை. சாமி கும்பிட்டதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூமுக்கு வரவே விடலை. இது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்காக வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ரூமுக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஷாக்கிங்காக இருந்தது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய லஞ்ச் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பாயில்ட் எக், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மட்டன் ஃப்ரை. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல். எனக்கு இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து யாருக்கு பர்த்டே வந்தாலும் கனிஷ்கா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவர் எக்ஸைட்டடாக இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிஃப்ட் வாங்கணும், நிறைய ப்ரெசென்ட் பண்ணணும், அதுவும் சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினைப்பா. எனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்கா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கா, அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. பட் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கனிஷ்கா கிட்ட வந்து காமிச்சிக்க மாட்டேன். பாப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து குளிச்சுட்டு வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுக்கிட்டா. மார்னிங்லேருந்து வந்து ஓவர் எக்ஸைட்டடாக வந்து சந்தோஷமாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. கனிஷ்கா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டியூஷன் கட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் கட்டு. கேட்டால் வந்து அம்மா மட்டும் வந்து வேலைக்கு போகல, அப்போ நான் மட்டும் எதுக்கு வந்து டியூஷன் போகணும், இன்றைக்கி அம்மாவும் லீவ் இல்லை, அப்போ நானும் வந்து லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டா. அவங்க அப்பா வந்து எதாவது கேட்டாங்க அப்படின்னா வந்து பேக் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்காவாக தான் இருக்கும். மதியம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து படுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃப்ளோவில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எப்படியும் 4 மணி போல் வந்து வெளியில் வந்து போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் மைண்ட் பண்ணல, வேறு விஷயத்தை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சடனாக வந்து கனிஷ்கா அப்பா அம்மாக்கிட்ட ஏன்பா சொன்னேன், நான் சர்ப்ரைஸ் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ ஏன்பா இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டா. அப்போ தான் வந்து எனக்கு கிளிக் ஆச்சு, ஓகே கேக் வாங்குறதுக்கு தான் வந்து 4 மணிக்கு போகிறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், கனிஷ்கா வந்து எதெல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அது அத்தனையுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து கேக் வெட்டுறதே பார்த்திங்க அப்படின்னா வந்து கனிஷ்காக்காக தான் நாங்கள் கேக் வெட்டுறது. இருக்கிறதே வந்து நாங்கள் 3 பேர் தான் வீட்டில். அது மட்டும் இல்லை, எந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்து பாப்பாக்காக சந்தோஷத்துக்காக தான் வந்து நாங்கள் கேக் வாங்கி வந்து கட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், கனிஷ்கா வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டா, அங்கே இங்கேன்னு வந்து ஓடிக்கிட்டு இருப்பா. அவருடைய எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லார் வீட்லேயும் வந்து பிள்ளைங்க கேக் வெட்டுறதா இருந்தாவே ஒரு ஆர்வம் இருக்க தானே செய்யும். நான் வியர் பண்ண நைட் ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ரியாத்தில் வந்து மதியனால எடுத்தது தான். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் டாப்லாம் வந்து எடுக்கல, நைட் ட்ரெஸ்ஸே எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இன்னும் உங்கள் நேம் வந்து ஆனந்தின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேக்கில் பார்த்திங்க அப்படின்னா அனுன்னு எழுதிருக்கீங்களேன்னு கேட்குறீங்களா. எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்க அப்படின்னா வந்து அனுன்னு சொல்லி தான் வந்து என்னை கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அனுன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஒரு வழியாக என் பர்த்டே கேக் வந்து நாங்கள் வெட்டியாச்சு, செலிப்ரேட்டும் பண்ணியாச்சு. என்னெல்லாம் வந்து கிஃப்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் வீக் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரியாத் வந்து ட்ரிப் போயிருந்தோம் ஃபேமிலியோட. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சடனான ஒரு விசிட் தான் வந்து நாங்கள் போயிருந்தது. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாப்பா வந்து உனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒரு கிஃப்ட் தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
அதனால் வந்து நாங்கள் ரிங் வாங்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரிங்கு வாங்குறதா இருந்தால் சர்ப்ரைஸாக வந்து கொடுக்க முடியாது, உன் அளவு வந்து சைஸ் வந்து எங்களுக்கு தெரியாது, அதனால் வந்து நீ அவகிட்ட காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரிங் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலபார் கோட்டில் தான் வந்து ரியாத்தில் வந்து எடுத்தது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த நைட் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதீனாவில் தான் நான் வாங்கினேன். மதீனா பார்த்தீங்க அப்படின்னா லூலு எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் வந்து மதீனா வந்து சூப்பர் மார்க்கெட். அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் மந்த்லி ஷாப்பிங் எல்லாமே நாங்கள் பண்ணியாச்சு. அடுத்து கனிஷ்கா கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 2 க்ரீட்டிங்ஸ் கார்டு வந்து அவளே வந்து ரெடி பண்ணியிருக்கான். வாட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு ரோஸில் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெல்ட் அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட் மாதிரி வந்து இருக்குது. இவள் வாட்சோடு வந்து சேர்த்து கொடுத்ததுனால வந்து க்ரீட்டிங்ஸ் கார்டு இருக்கிறது தெரியாத வந்து கீழே விழுந்துடுச்சு. ஒரு செகண்ட் வந்து பாப்பா முகம் பார்த்தீங்க அப்படின்னா மாறி போயிடுச்சு. அதுக்காக தான் திரும்பவும் வந்து நான் வீடியோக்கு நேராக வந்து கொடுத்து திரும்பவும் வந்து எடுக்க வச்சுருக்கேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு வந்து பாப்பா வந்து ரெடி பண்ணி கொடுப்பா. லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து க்ரீட்டிங்ஸ் கார்டில் வந்து ஹாப்பி பர்த்டே அம்மான்னு வந்து எழுதி கொடுத்துருந்தா. அதுபோல் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஹாப்பி பர்த்டே, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கா. இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அவளுக்கு ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சும்மா வந்து எதையாவது வந்து ஒரு பேப்பரை எடுத்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பாள். அதுபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. ரீசெண்டாக யூடியூப்பை பார்த்து வந்து ரொனால்டோ மெஸ்ஸி இதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த நேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு தெரியவும் தெரியாது. இந்த காலத்து பிள்ளைங்க பாருங்கள், இவளுக்கு வந்து 7.5 வயசு தான் ஆகுது. 7.5 வயசில் வந்து ஃபுட்பால் பிளேயர் நேம்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கா. உங்கள் வீட்டிலலாம் உங்கள் பிள்ளைங்க எப்படி பண்ணுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ச் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரேஸ்லெட், அதுக்கப்புறம் 2 பெல்ட்டு பிளாக் அண்ட் ப்ளூ, அதுக்கப்புறம் கோல்டன் ரோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச். உங்களுக்கு வந்து எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்றது மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிங்கா அதுக்கப்புறம் வாட்சா அப்படின்றத சொல்லுங்கள். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் வேலையாக வாட்ச்சு அதுக்கப்புறம் வந்து ரிங்கு இதை தான் வந்து நான் வேலைக்கு போட்டுட்டு போக போகிறேன். போய் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். எனக்கு ரிங் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கனிஷ்கா வந்து அவளுக்கும் ரிங் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து கேட்டிருக்கா. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கனிஷ்கா முகம் வந்து மாறி இருந்தது. சும்மா இருக்கிற கடையில் போய் விட்டாலே நம்ம வேடிக்கை பார்ப்போம், நகை கடையில் விட்டால் நம்ம வேடிக்கை பார்க்காம என்ன பண்ணுவோம், அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவள் பர்த்டேக்கு வந்து நம்ம ரிங் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது கூட வந்து அவள் சொல்கிறா கோல்டு ரிங்லாம் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு டைமண்ட் ரிங் தான் வேணும் அப்படின்னு சொன்னால், சரி அப்படியே டைமண்ட் ரிங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு வழியாக அவள் சமாதானமாக வாங்கிட்டா. எங்கள் வீடியோ நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வியர் பண்ணியிருக்கேன் என்னுடைய பர்த்டே கிஃப்ட் அந்த ரிங் வந்து எப்படி இருக்குன்றது மட்டும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். நியூ கமர்ஸ் வந்து யாராவது வந்து எங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்க. தயவு செஞ்சு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.